பிரதமர் நரேந்திர மோடியை ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதாக கூறி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது மெஞ்சானபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் வேட்பாளராக திமுக சார்பில் கனிமொழி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி திருச்செந்தூர் அருகே உள்ள தண்டுபத்தில் வைத்து வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் செயல் வீரர்கள் கூட்டம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடியை ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சித்தரங்கதன் மெஞ்சானபுரம் காவல் நிலையத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் அமைச்சர் மீது 294B பிரிவின்படி மெஞ்சானபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தனிப்படைகள் மூலம் மாநில எல்லைகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாக ஒசூரில் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கத்துரை தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி நகர காவல் நிலைய எல்லைப் பகுதியில் 200 துணை ராணுவப்படை சார்பில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அணிவகுப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒசூர் அடுத்த தமிழக மாநில எல்லையான ஜுஜுவாடி சோதனைச் சாவடியில் நடந்து வரும் பாதுகாப்பு மற்றும் சோதனை பணிகளை கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கத்துரை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16 மாநில எல்லைப் பகுதிகளை கொண்ட சோதனைச் சாவடியில் 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்து மது கடத்துவது உள்ளிட்டவற்றை தனிக்குழுவை கொண்டு தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். 16 பிளேசஸ்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செக் போஸ்ட் 24/7 ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்போ நம்ம சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் வந்தாங்க. அவங்கள வச்சு ஒரு ரூட் மார்ச் ஒசூர் நகர காவல் நிலைய எல்லையில் முக்கியமான பகுதியில் நாங்கள் ரூட் மார்ச் நடத்திருக்கோம். ஒரு 200 போலீஸ். இப்போ எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி நான் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. செக் போஸ்ட்டில் நம்ம இன்டர்ஸ்டேட் பார்டர்னால 24/7 ஸ்ட்ரென்த்து செக் பண்ணுறோமோ. இன்டர்ஸ்டேட் இல்லீகல் மூவ்மெண்ட் ஆஃப் லிக்கர் அதர் கான்ட்ராபேண்ட்ஸை இது பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். வாட்சிங் க்ளோஸ்லி. வடலூரில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திமுக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் முன்னிலை வகித்தார். மேலும் கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நெய்வேலி சபா ராஜேந்திரன், கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், விடுதலை சிறுத்தை கட்சியின் MLA சிந்தனை செல்வன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தாமரை செல்வன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு பேசினர். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அனைத்தும் வளம் பெறவும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிற கூட்டாட்சி கருத்தியலை காத்திடவும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. இந்தியா கூட்டணி ஆதரவு பெற்ற வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் RK நகர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது. சென்னை தண்டையார்பேட்டை DH ரோட்டில் உள்ள கேப்டன் மகாலில் இந்தியா கூட்டணி ஆதரவு பெற்ற வளர்ச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அறிமுக கூட்டம் RK நகர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இதில் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் RD சேகர், RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகானுக்கு தமிழின மறுமலர்ச்சி கழகத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு தமிழின மறுமலர்ச்சி கழகத்தினர் அவரை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வேலூர் தொகுதியில் எனது வெற்றிக்காக தமது தமிழின மறுமலர்ச்சி கழகத்தின் தலைவர் லியாக்கத் அலி, போராளி மற்றும் பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் என கூறியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.